வணக்கம். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று காங்கேயம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தற்பொழுது வரை 46 நாட்களில் 105 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வு கடந்த ஜூன் 13ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்டது. மக்களின் கோரிக்கைகளை கேட்பது போல திமுகவினரின் மனக்குமரலை அறிந்து கொள்வதற்காக அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா எனும் தொகுதி வாரியான நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தனித்தனியாக சந்தித்து ஒவ்வொருவருடைய குறைகளையும் அதே போன்று தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் கேட்டு வருகிறார். 1-to-1 திமுக தலைவர் அவர்கள் சந்தித்து மனதில் உள்ளதை தெரிவித்து வருகிறார்கள். அதே போன்று கழக நிர்வாகிகளிடம் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் கழக ஆட்சியின் மீது ஆண்கள், பெண்கள், இளைஞர் ஆகியோரது ஆதரவு நிலை குறித்தும் பெண்களின் எதிர்பார்ப்புகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். மேலும் மாணவ மாணவிகள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் அரசு செயல்படுத்தி வரும் சிறப்பான திட்டங்களையும் சாதனைகளையும் அவர்களிடம் எடுத்துச் சொல்லி திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகளை இழக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுரை வழங்கினார். இந்த சந்திப்பின் போது முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் பெரும்பாலானவற்றுக்கு உடனடியாக அமைச்சர்களிடம் பேசி தீர்வு காணப்படுவதோடு மண்டல பொறுப்பாளர்கள் அனைத்து பிரச்சனைகளையும் கண்காணித்து அறிக்கை தர வேண்டும் என்று திமுக தலைவர் உத்தரவிட்டிருந்தார். உடன்பிறப்பு வா நிகழ்ச்சியில் தற்பொழுது 46 நாட்களில் 105 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த குறைகள் கேட்டறியப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள தொகுதிகளின் குறைகளையும் விரைவில் கேட்டறிந்து அது களையப்படும் என்று முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தொடர் ஆலோசனையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.